விஜய் அவர்கள் வந்து ஊடகத்தை சந்திச்சாதான் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு நாள் வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது அது நமக்கு தெரிஞ்சது மாதிரியே அவர் சீமான் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை வந்து அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இதை ஒளிபரப்பினவங்க அதை சேர்த்தான ஒளிபரப்பிருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லலை. ஒரு தடவை மைக்கை தட்டி விட்டு போனால் இப்படி தான் அவதூறு பரப்புவீங்களா? நடிக்கிறவனை நம்புறீங்க, ஆனால் நல்லவனை நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது அடுத்த சமுதாயத்துக்கு செய்த துரோகம், அடுத்த தலைமுறைக்கு செய்த துரோகம். அதை இனியாவது ஊடகங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொல்லலை, நல்ல கல்வியை கொடுப்பேன்னு சொல்லலை. எவனுக்கெல்லாம் வேலை இல்லையா அவனுக்கு 4000 8000 காசு கொடுப்பேன், பெண்களுக்கு வந்து நான் நகையை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் செய்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிகிட்ட வருது. ஒரு வருஷத்தோட பட்ஜெட்டே வந்து 4.5 லட்சம் கோடி தான். நீ 8 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு இலவசத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை நீ அப்படி கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு வந்து நீ மேற்கொண்டு கடன் வாங்கணும். உங்களுக்கு இப்போ எம்எல்ஏக்கு நிறுத்திருக்காங்கல்ல, வென்று வந்திருக்காங்கல்ல, தோல்வி அடைஞ்சு போயிருக்காங்கல்ல டிவிகேவோட வேட்பாளர்கள் 234 தொகுதியிலையும். இந்த 234 தொகுதியில் இருக்க வேட்பாளரை பார்த்து, கடந்த காலத்தில் அந்த வேட்பாளர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து, அவங்களுடைய குற்றப்பின்னணியை பார்த்து நம்ம வேட்பாளர் தகுதியானவரா அப்படின்னு பார்த்தா ஓட்டு போட்டாங்க. விஜய்ங்கிற ஒத்த மனுஷனுக்காக வேண்டி, ஒத்த நடிகனுக்காக வேண்டி ஓட்டு போட்டாங்க. இது ஏற்கனவே வந்து அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே நடிகை பிம்பத்துக்கு அடிமையாக இருந்த கூட்டம் தானேங்க. காங்கிரஸுங்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னவா இருக்குது, இந்தியாவில் என்னவா இருக்குது, தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி யார் கூட வேணால் போய் ஒட்டிக்கிற இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து விஜயை ஆதரிக்கிறவங்க வந்து விஜய் எது செஞ்சாலும் அதை நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு 6 மாதம் வந்து அரசை வந்து விமர்சிக்க வேணாம்னு சொல்லி கடந்து போக நினைக்கிறோம். அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்த்துட்டு, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்துட்டு தானாகவே வந்து அவங்க செஞ்ச தவிர புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து நம்ம பக்கம் வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக புதிய தலைமுறை வந்து அண்ணன் சீமான்கிட்ட மைக் நீட்டுறாங்க. அண்ணன் வந்து பேட்டி எதுவுமே கொடுக்காம தட்டி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. என்ன ஆகுது அப்படின்னா, புதிய தலைமுறையில் விஜய் பேட்டி கொடுத்தா மட்டும்தான் சீமான் பேட்டி கொடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரியான தகவலில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறித்தான உங்களுடைய கருத்து? முதல்ல இடம்பொருள் ஏவல்மாங்க. ஒரு மனுஷன் எங்கே போகிறான், எதுக்கு போகிறான், நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்கு. அவர் வந்து தன்னுடைய தந்தையாருடைய நினைவு நாளுக்காக வேண்டி அதை அனுசரிக்கிறதுக்காக வேண்டி சொந்த ஊருக்கு போகிறாரு. அப்போ போயிட்டு இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மைக்கு நீட்டிட்டு புதிய அரசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. புதிய அரசு அப்போ தான் பதவி ஏற்றிருக்கு, அதை பற்றி என்ன கருத்து சொல்ல முடியும், நானும் உங்களை மாதிரி புதிய அரசுன்னு தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அடுத்து ஏதோ கேள்வி கேட்க வராங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு மட்டும் தான் அவர் சொன்னார். சரிங்களா? சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிட்டார். ஆனால் வெளியே பரப்பப்பட்ட செய்தி, அதே ஊடகத்தால் வெளியே பரப்பப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, சீமான் வந்து முதலமைச்சர் விஜய் எப்போ பேசுகிறாரோ அப்போ தான் நான் பேசுவேன் ஊடகத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு ஆகப்பெரிய நகைச்சுவை. முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஊடகத்தை சந்திச்சாதான் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு நாள் வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது அது நமக்கு தெரிஞ்சது மாதிரியே அவர் சீமான் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை வந்து அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இதை ஒளிபரப்பினவங்க அதை சேர்த்தான ஒளிபரப்பிருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லலை. அதனால தான் இவங்க வந்து சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து புறக்கணிச்சிட்டாரு, ஊடகத்தை புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கம் போல் ஒரு வதந்தியை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க. சீமான் பேசினாலும் அது வந்து கண்டென்ட்டு, பேசாமல் போனாலும் அது கண்டென்ட்டு. இதுதான் இன்றைக்கி அவங்க செயல்படுத்த நினைச்சது. அதில் அவங்க வெற்றி அடையலை அப்படின்னு தான் நான் சொல்லி பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஊடகத்தை வந்து வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வந்து தன்னுடைய தந்தையாரோட நினைவு நாளுக்காக போகிறாரு. அதை சூழ்நிலை அனுசரிச்சாவது சரி, ஓகே, இன்னைக்கு சந்திக்கல, எப்பவும் சந்திக்கிறவர் ஏதோ காரணத்தால் சந்திக்கலன்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். அதை ஒளிபரப்பாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுலேயும் ஆதாயம் பார்க்க பார்த்தீங்க, அதையும் செய்தியாக்கி வைரலாக்கி டிஆர்பி ஏற்றிக்கிற வேலையை தான் செஞ்சுருக்காங்களே தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் இருக்கிறதா நினைக்கல. நான் என்ன கேட்குறேன், 16-17 வருஷமாக நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலம் தொட்டைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயத்தை தொட்டு அவர் பேசலை. இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு, நம்ம வந்து எப்படிலாம் வந்து பெருமை மிக்க வாழ்க்கை வாழ்ந்தோம், இன்னைக்கு தமிழ் சமுதாயம் எப்படி போய் நிற்குதுன்ட்டு அதை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பற்றி பேசாத சப்ஜெக்டே கிடையாது. எல்லா விஷயத்தையும் பேசிட்டாரு. இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு சொல்லவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. அதையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்களா? இன்னும் சொல்லப்போனால் செய்தியாளர் சந்திப்பை கூட எடுக்கிறதெல்லாம் வந்து தமிழ் தேசியம் சார்ந்த ஊடகங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்களே தவிர்த்து, யூடியூப் சேனல்ஸ் கொண்டு போய் சேர்ப்பாங்களே தவிர்த்து, எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட மைக்கும் அங்கே இருக்கும், ஒருத்தங்க கூட ஒளிபரப்ப மாட்டான்.
இதைத்தான் எவ்வளோ நாள் செஞ்சீங்க, என்னமே மைக்கிட்டு பேசணுன்னே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது மரங்களின் மாநாடு நடத்துனாங்க, மலைகளின் மாநாடு நடத்துனாங்க, ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துனாங்க. இது எல்லாம் வந்து இது அத்தனை இருந்தால் தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு உயிரினங்க வாழ முடியும். மனுஷன் வாழ்கிறதுக்கான தகுதியோடு இந்த பூமி இருக்கும். இந்த பூமின்றது நம்ம வாழக்கூடிய வாடகை வீடு மாதிரி. இது அடுத்த தலைமுறை வாழ்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு வசதியோடு விட்டுட்டு போகணும். அப்படி நம்ம வந்து இந்த பூமியை வந்து ஒரு வரமாக பார்க்கணும், அதை பாதுகாக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் ஆடு மாடுகளை பாதுகாக்கணும். ஆடு மாடுகளோட பேசலை, ஆடு மாடுகளுக்காக பேசினார். மலைகளோட பேசலை, மலைகளுக்காக பேசினார். மரங்களோட பேசலை, மரங்களுக்காக பேசினார். இது இத்தனை இருந்தால் தாண்டா நீ வாழ முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சார். ஏன்னா சுத்துமுத்தும் பார்த்தா கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட வந்து இன்னைக்கு நாடே ஒப்படைக்கப்பட்டுடுச்சு. எல்லா இடங்கள்லையும் விளைநிலங்களை அழிக்கிறானுங்க, மலைகளை உடச்சி சென்டர்னு விற்கிறாங்க, மரங்களை அழிக்கிறாங்க. முதல்ல சுவாசிக்கிற அடிப்படை காற்று தேவைன்னா மரங்கள் வேணும். மரங்கள் இருந்தால் தான் நமக்கு சுவாசிக்கிற காற்றே சுத்தமாக கிடைக்கும். இன்றைக்கி சுவாச கோளாறில் எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணராமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் அவரை நம்ம கேலி பொருளாக பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் வந்து அவர் மேலே தவறாக வதந்தி பரப்பப்பட்டப்போ, இல்லை அந்த மனுஷன் பேசுனது சரின்னு என்னைக்காவது விவாத பொருளை மாற்றினீங்களா? விவாத மேடைன்ற பேரில் ஒரு சேனல்லையும் நைட்டு 8 மணிக்கு உட்காந்து வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே, என்னைக்காவது இதெல்லாம் விவாதம் ஆக்குனாங்களா? இதெல்லாம் வைரல் ஆக்குனாங்களா? ஒரு தடவை மைக்கை தட்டி விட்டு போனால் இப்படி தான் அவதூறு பரப்புவீங்களா? நடிக்கிறவனை நம்புறீங்க, ஆனால் நல்லவனை நம்ப மாட்டீங்க. அப்படிங்கிறது அடுத்த சமுதாயத்துக்கு செய்த துரோகம், அடுத்த தலைமுறைக்கு செய்த துரோகம். அதை இனியாவது ஊடகங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். போன தேர்தலில் 8% இருந்த நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விகிதம் வந்து இப்போது 4% குறைஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு பெரிய காரணம் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாக்கு விகிதம் குறைஞ்சதுக்கு சாட்டை துரைமுருகனும் இடுமோனம் கார்த்தியும் விஜயை பற்றி அளவுக்கு அதிகமாக பேசிட்டாங்க. அதனால் அந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே டைவெர்ட் ஆகி விஜய் பக்கம் அனுதாப ஓட்டாக போயிடுச்சு. என்னடா ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்திருக்கான், இவரை போய் இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லா ஓட்டும் விஜயை பார்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து? அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க குறிப்பாக வந்து சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தியும் பேசினதுனால தான் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நான் வந்து வன்மையாக எதுக்கிறேன். ஏன்னா கடந்த 15-16 வருஷத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவ்வளோ பேர் வந்து இந்த பூமிக்காகவும் இந்த அடுத்த தலைமுறைக்காகவும் தான் பேசியிருக்கிறாங்க. அது அத்தனையும் பார்த்து அறிவுபூர்வமாக சிந்திச்சு இங்கே யாரும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திடல. இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஒரு 2 பேர் பேசிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன பேசுனாங்கன்னு பார்க்கணும்ல. கரூரில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, அதில் வந்து இதெல்லாம் தவிர்த்திருந்தா இவங்களை காப்பாற்றிருக்கலாம், இந்த சம்பவம் நடந்திருக்காது, இதுக்கு பொறுப்பேற்கணும். குறைஞ்சபட்சம் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த அவங்களுக்கு ஒரு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக அங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பேசினாங்க. அதை செய்யாதனால அதை கண்டிச்சாங்க. அந்த குடும்பத்தோட கூட நின்றுக்கணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதை செய்யாதனால கண்டிச்சாங்க. இறந்து போனவங்ககிட்ட பகிங்கரமாக அவங்க குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து கதவை சாத்திட்டு தான் காலில் விழுவேன்னு சொல்லி போய் நின்னீங்க இல்லையா, அதை தவறுன்னு சொன்னாங்க. காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாய் திறக்கல. நாள் காசை நீட்டிட்டு மறுநாள் கொண்டே மைக்கு நீட்டுறாங்க, என் காசை நீ கை நீட்டி வாங்கிட்டல, எங்கே இப்போ எனக்கு எதிராக பேச பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மறுநாள் கொண்டே மைக்கு நீட்டினாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து காசை கொடுத்துட்டு கொண்டே மைக் நீட்டினீங்க, ஒரு 4 குடும்பத்துக்காரங்க பேசுனதை காட்டினீங்க. அதாவது 41 பேரில் 36 குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதில் 4 குடும்பம் பேசுனதை வந்து நீங்கள் காட்டினீங்க. என் தம்பி இறந்தா பரவாயில்ல, நான் வந்து விஜய் நான் நல்லா இருந்தால் போதும், என் பையன் இறந்தா பரவாயில்ல, என் மகன் இறந்தா பரவாயில்லன்னு சொல்கிறவங்களாம் காட்டினீங்க. ஆனால் மீதி 30 குடும்பத்தில் ஏன் இவங்க மைக் நீட்டல, ஏன் அவங்க பேசுனதெல்லாம் காட்டலை? ஏன் காட்டலைன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களை கழுவி ஊற்றிருப்பாங்க, அதனால நீங்கள் காட்டலை. அந்த அரசியலை தான் வந்து சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்திக்கும் பேசணுன்ற இன்டென்ஷன் கிடையாது, நோக்கம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு வந்தா தன்னால் இறந்தவங்களை போய் பார்க்காத, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்காதவங்க, பணத்தை வச்சு வாயடைக்க முடியும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வந்தா அவங்க நாளைக்கு நாட்டு நிர்வாகத்தை எப்படி செய்வாங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட நாட்டை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பினாங்க. அது மட்டும் இல்லை, நாடு இன்னைக்கு எவ்வளோ பெரிய கடனில் இருக்குது. நாடு வந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நம்ம வந்து பல ஆயிரம் கோடி இன்றைக்கி வந்து கடன் வாங்கிட்டு வட்டியை ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நாட்டுடைய ஒட்டுமொத்த ஒரு வருஷத்துக்கான தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டே வந்து 4,38,000 கோடி. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இது வட்டிக்கு மட்டும் போகுது. உலக வங்கி வட்டி மட்டும் நம்ம கட்டியிருக்கோம். அப்படின்னா மீதி 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடியில் தான் வந்து இந்த நாட்டோட நிர்வாகம் செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஏற்கனவே இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவள் 1000 கொடுத்தா நான் 2,500 கொடுப்பேன், படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லலை,
நல்ல கல்வியை கொடுப்பேன்னு சொல்லல. எவனுக்கெல்லாம் வேலை இல்லையோ அவனுக்கு 4000 8000 காசு கொடுப்பேன், பெண்களுக்கு வந்து நான் நகையை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் செய்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிகிட்ட வருது. ஒரு வருஷத்தோட பட்ஜெட்டே வந்து 4.5 லட்சம் கோடி தான். நீ 8 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு இலவசத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை நீ அப்படி கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு வந்து நீ மேற்கொண்டு கடன் வாங்கணும். அந்த கடனும் அதற்கான வட்டியும் வந்து எந்த மக்களுக்கு கொடுக்கப்படுதோ அந்த மக்களுடைய ரத்தத்தை தான் உரியணும் வரின்ற பேரில். அதை செய்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை ஆய்ந்து பார்த்து இவருக்கு வாக்கு செலுத்தலாம கூடாதுன்னு முடிவு செய்யாதவங்க, சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்திகை வந்து இவர் விமர்சித்து பேசிட்டதுனால இவருக்கு வாக்கு செலுத்தலையா? அப்போ இதுக்கு முன்னாடி ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுனாங்களே, அப்போ தூக்கி வச்சு கொண்டாடினீங்களா? இடும்பாவனம் கார்த்திகை வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள இருந்தாரு, அப்போ நீங்கள் அவரை கொண்டாடினீங்களா? சாட்டை துரைமுருகன் வந்து திமுக அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட உள்ள வச்சுது, அப்போல்லாம் வந்து அவர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுன சிறைக்கு போனார், அப்போ நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களா? இல்லை வந்து அவர் வந்து இப்படி கைது செய்யப்பட்டுக்கிறாரு, இது தவறுன்னு சொல்லி இந்த ஊடகம் கண்டிச்சுதா? இந்த மக்கள் யாராவது கண்டிச்சாங்களா? அன்னைக்கு அந்த தமிழ் தேசியவாதிகள் மட்டும் தான் பேசினான், அதையும் 4 பேர் நமக்கு எதிராக தான் பேசினான். அதுதான் உண்மை. இப்போ அறிவுபூர்வமாக சிந்திச்சு இவங்க 2 பேரும் பேசுனது தான் ஓட்டையா போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்றதா இருந்தா, நீங்கள் ஒட்டுமொத்த இணையதளத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு, மதுரையில் நடந்த மாநாடு, விஜயோட மாநாட்டில் மைக்கை நீட்டின ஒருத்தர்கிட்டையும் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் சீமானனுடைய குடும்பத்தையும் மனைவி மக்கள் அம்மா தொடங்கி நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் தாவேக்காரங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கு பார்க்கலாம். அப்போது நாங்கள் 2 பேர் மேடையில் பேசுனது, கேள்விகள் கேட்டது, விமர்சனம் வச்சது, அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா நீங்கள் பேசின இவ்வளவுத்தையும் பார்த்த மக்கள் இவங்க வரதுக்கு முன்னாடியே இப்படி இருக்கிறாங்களே, இப்படி சீர்கட்டு இருக்கிறாங்களே, தறிகட்டு பேசுகிறாங்களே, இவங்க கிட்ட நாட்டை ஒப்படைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சாங்களா? அவ்வளோ ஏங்க. உங்களுக்கு இப்போ எம்எல்ஏக்கு நிறுத்திருக்காங்கல்ல, வென்று வந்திருக்காங்கல்ல, தோல்வி அடைஞ்சு போயிருக்காங்கல்ல டிவிகேவோட வேட்பாளர்கள் 234 தொகுதியிலையும். இந்த 234 தொகுதியில் இருக்க வேட்பாளரை பார்த்து, கடந்த காலத்தில் அந்த வேட்பாளர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து, அவங்களுடைய குற்றப்பின்னணியை பார்த்து, நம்ம வேட்பாளர் தகுதியானவரா அப்படின்னு பார்த்தா ஓட்டு போட்டாங்க. விஜய்ங்கிற ஒத்த மனுஷனுக்காக வேண்டி, ஒத்த நடிகனுக்காக வேண்டி ஓட்டு போட்டாங்க. ஏங்க இது ஏற்கனவே வந்து அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே நடிகை பிம்பத்துக்கு அடிமையாக இருந்த கூட்டம் தானேங்க. நீங்கள் இப்போது அந்த ஆட்டுக்கார ஆலமையில் படத்தில் வந்து ஐயா சிவகுமார் நடித்த படத்தில், அந்த படத்தில் நடித்த ஆட்டை வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்டு வந்தாங்களாம். அந்த ஆட்டை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து மந்தையாக கூடி இருந்தாங்களாம். ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து வேதனையோடு அதை பதிவு செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆடு என்னவோ கம்பீரமாக தான் இருக்கிறது, மக்கள் தான் மந்தையாகி போனார்கள். அன்னைக்கு மந்தையாக இருந்தவங்க இன்னைக்கு மந்தையாக இருக்காங்க, ஆட்டு மந்தையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது, நாமளும் அதில் ஒருத்தனா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வேதனை தான் படணுமே தவிர்த்து இதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது. நான் இன்னொன்று கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி இதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மாற்றம் வேணும்னு மக்கள் ஆசைப்பட்டுக்கிறாங்க, இளைஞர்கள் ஆசைப்பட்டுக்கிறாங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாதவன், அரசியல்னா சாக்கடைன்னு ஒதுங்கி போனவன், அரசியல்னா கண்டுக்கவே மாட்டான், ஓட்டு கூட போட மாட்டாதவனா இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னா அரசியல் பேசுகிறான். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் நடந்தா நின்னா உட்கார்ந்தா சாப்பிட்டா எல்லாத்துக்கும் வந்து வீடியோ போட்டு வைரல் பண்ணுறான்னா, இவங்க நாளைக்கு இவரோட செயல்பாட்டை பார்த்துட்டு, இவர் இப்போ சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதிலே சொல்லலை. 5 மணி நேரம் கழிச்சு வந்து அறிக்கை வருது, அதுவும் அவர் எழுதுன கிடையாது, யாரும் எழுதி தான் போட போகிறாங்க. அப்போது நேருக்கு நேர் ஒரு விவாதத்தில், ஒரு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சில் எதிரில் இருக்கவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒருத்தர் தான் நம்ம வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கோம். சாத்தியம் இல்லாத வாக்குறுதியில் அவர் கொடுத்துருக்கிறாரு, 2500 கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது வந்து மேற்கொண்டு கடன் வாங்கி கொடுக்கணும், அந்த கடனுக்கான வட்டியை நாம் தான் வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் உணர்வாங்க. உணரும் போது அரசியல் பேசின யாரும் மட்டும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம தவறான மாற்றை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக உணர்வாங்க. அப்போ சரியான மாற்று யாருன்னு தேடுவாங்கல்ல. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனதெல்லாம் அத்தனை பேர் மனசுலேயும் வந்து போகும். அன்னைக்கு இந்த பொய்யான காரணங்கள்லாம் அடிபட்டு போய் உண்மையான மாற்றம் வந்து நிகழும். அன்னைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அதோட தலைவராக அண்ணன் சீமானும் இருப்பாங்க. அதனால் தமிழ் தேசியம் சார்ந்த வாக்குகள் வந்து ஒருபோதும் சிதறாது. இன்றைக்கி எங்களுடைய கோர் ஓட்டு பேங்க் என்னென்னா அந்த 20 லட்சம் ஓட்டு தான். அந்த ஓட்டு வங்கி என்றைக்கும் எங்கள் கூட தான் இருக்கும். அந்த ஓட்டு வங்கி 4 மடங்காக கண்டிப்பாக பெருகும். இது ஒரு சர்க்கிள் தானே தவிர்த்து இது நிரந்தரமான சரிவு கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக வந்து மீண்டும் நிமிர்ந்து நிற்போம். ஈழத்தினுடைய அரசியலை மையப்படுத்தி தான் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கோட்பாடுகள்லாம் சொல்கிறாங்க. இதில் இப்போ நடந்து முடிந்த தேர்தல், விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறமா ஈழத்திலே கூட சில இளைஞர்கள் ராகுல் காந்தி படத்தையும் விஜய் படத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டாடுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஈழத்தில் உள்ள இளைஞர்களுக்கே இல்லாத அக்கறை தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுக்கு தேவைதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது கருணா யார்? ஈழத்தில் பிறந்தவர் தான், தலைவர் கூட இருந்தது தான். என்ன பண்ணார்? ஸோ தவறான புரிதல் உள்ளவங்க, தன்னலத்துக்காக சுய லாபத்துக்காக வேண்டி சொந்த இனத்துக்கே காட்டி கொடுக்குறவங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க,
நம்ம இனம் வந்து எதிரிகளால் வீழ்ந்ததை விட துரோகிகளால் வீழ்ந்தது தான் அதிகம்னு சொல்லிட்டு. அதனால வந்து எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போது இனத்தை அழிச்சது காங்கிரஸ், கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுக. அந்த காரணத்தினால தான் நம்ம தேசிய கட்சியோடையும் திராவிட கட்சியோடையும் வந்து கூட்டு வைக்க மாட்டோம், சண்டை எப்பவுமே தனிச்சான்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்பாட்டை நம்ம நிற்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஆட்கள் தமிழ் தேசியவாதியாக இருக்காங்க. இன்னைக்கு பல பேர் திமுக கூட உட்காந்துருக்காங்க. திமுகவுக்கு வந்து ஜால்ரா தட்டுற வேலை செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் பல பேர் இன உணர்வோடு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் உட்காந்துட்டு அந்த வெளியில் வர முடியாமல் சூழ்நிலை கைதிகளாக பல பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி உண்மையிலே நடந்தது என்ன, நம்ம இழந்தது என்ன அப்படின்னு புரிதல் இல்லாத ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. எல்லா சமுதாயத்திலும் இருக்க தான் செய்வாங்க. அப்படி தமிழ் சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். காங்கிரஸுங்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னவா இருக்குது, இந்தியாவில் என்னவா இருக்குது, தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி யார் கூட வேணால் போய் ஒட்டிக்கிற இடத்துல இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து விஜயை ஆதரிக்கிறவங்க வந்து விஜய் எது செஞ்சாலும் அதை நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு 6 மாதம் அந்த அரசை வந்து நம்ம விமர்சிக்க வேணாம்னு சொல்லி கடந்து போக நினைக்கிறோம். அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்த்துட்டு, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்துட்டு தானாகவே வந்து அவங்க செஞ்ச தவிர புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து நம்ம பக்கம் வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த விமர்சனம் இன்னும் கூர்தீட்டி எதிர்த்தரப்பால் வைக்கப்படும். ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான். அந்த விமர்சனம் வந்து நம்மளை காயப்படுத்த போகிறதில்ல, நம்ம கடந்து போகிறது தான் நல்லது. நமக்கு நாம் திரும்பவும் மீண்டு எழுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை நோக்கி தான் பயணப்படணும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மே 18 அன்னைக்கு திரு சீமான் அவர்கள் மே 18 நினைவு நாளில் வந்து பேச போகிறாங்க. என்ன மாதிரியான பேச்சு நம்ம எதிர்பார்க்கலாம்? எழுவதற்கான பேச்சாக இருக்க போதா, எப்படி பார்க்குறீங்க? இடையில பிஹைண்ட் ரூட்ஸில் அண்ணன் வந்து சீமான் 30 சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்தாங்க. அதில் வந்து அண்ணனை வந்து கூட்டணி அரசியலுக்கு போங்கன்னு சொல்லி பல பேர் வந்து வலியுறுத்தினாங்க. அப்போ அண்ணன் சொன்னாங்க, தன்னுடைய வாழ்நாளில் வந்து நான் நினச்சதை சாதிச்சிடணும், லட்சியத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து சிறந்த தலைவன் கிடையாது. தான் வந்து நல்ல அடித்தளத்தை போட்டு போகணும், பலரை வந்து உருவாக்கி விட்டுட்டு போகணும், கொள்கை பிடிப்போட லட்சிய உறுதியோடு இருக்க பல பேரை உருவாக்கி விட்டுட்டு போகணும். என்னுடைய வாழ்நாளில் நான் அடைய முடியலன்னா அந்த கனவை வந்து இன்னொருத்த ஏந்தி எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஈழத்தில் வந்து தந்தை செல்வா போராடினாங்க, அதுக்கப்புறம் தேசிய தலைவர் போராடினாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் சீமான் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு போகிறாங்க. எத்தனை பேர் வந்தாங்க, ஆனால் யாரும் வந்து இயக்கம்னு ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது அண்ணன் தான். ஒருவேளை தன்னுடைய காலத்தில் முடியலன்னா எனக்கு அடுத்து வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வந்து உறவுகளை நான் உருவாக்கி விட்டு போகிறேன், பிள்ளைகளை நான் உருவாக்கி விட்டு போகிறேன், அவன் முன்னெடுத்துட்டு போவான்னு சொல்கிறார் இல்லையா? அதுதான் வந்து நடக்கும். அதைத்தான் வந்து அண்ணன் சொல்லுவார், களம் நம்முடையது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தோல்வி நடந்து வந்துருச்சு, தேர்தலில் அரசியல் சாதாரண அரசியல் தோல்வி வந்துருச்சு. எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இவ்வளோதான் எல்லா தேர்தலையும் பேசுனாங்க. நம்ம 1லேருந்து 8க்கு வந்தப்பவும் பேசுனாங்க, இப்போ 8லேருந்து 4க்கு வந்தப்பவும் பேசுகிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம தொய்வு வந்து நடந்துடல. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து தெரிஞ்சு போச்சு நமக்கு என்ன நடக்க போகுதுங்க, தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணாங்க, அடுத்து மே 18 அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த வேலையை செய்ய போகிறோம். இப்போ வந்து அண்ணனுக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சிக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, உள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிற நிகழ்வாக இது இருக்காது. ஏன்னா புறம் பேசுபவர்களை பற்றி நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க உள்ளே உட்காந்துட்டு புறம் பேசுகிறவங்க இருக்கான், வெளியே உட்காந்துட்டு புறம் பேசுகிறவங்க தான் இருக்கான். நம்மளை விட நம்மளுடைய நோக்கம் என்ன, அதை பின்னடைய செய்துக்கு இவனை எப்படிலாம் குத்தி விட்டோன்னா இவன் வந்து சோர்ந்து போவான், பின்னடைவை சந்திப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அவங்க செய்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடுகிற வேலையை ஒருபோதும் கட்சியை பற்றின, நம்ம அரசியலை பற்றின, தமிழ் தேசியத்தை பற்றின புரிதல் உள்ள எவனும் செய்ய மாட்டான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் மீண்டு எழுவதற்கு என்ன செய்யணுமோ அதை வந்து வகுத்து கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடமாக தான், ஒரு வகுப்பறையாக தான் அன்னைக்கு கூட்டம் இருக்க போது. அண்ணன் அதை தான் பேச போகிறாரு. நம்ம வந்து நேற்று முந்தானத்து விழுந்துடல. இந்த சோழர்கள் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக வந்து நம்ம அடிமைகளாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நாயக்கர் ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளையர் ஆட்சிக்கு அப்புறமா அந்த திராவிட கொள்ளையர்கள் ஆட்சி, இப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதிகாரம் நம்ம கையை விட்டு போய் 700 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம மக்கள் வந்து பிழைக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்குமான வித்தியாசம் தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க. அதாவது வாழ்கிறதுனா வந்து செம்மாந்து வாழ்கிறது, இந்த பிழைக்கிறது இருக்கு இல்லையா? அதுனா ஏதாவது வேலைக்கு போனோம், வருமானம் வந்துச்சு, சாப்பிட்டோம், இஎம்ஐ கட்டினோம், கடன் அடைச்சோம், அடுத்து ஒரு செலவு வருது, அந்த செலவுக்கு இன்னொரு கடனை வாங்கணும். இப்படி இந்த கடனுக்குள்ளேயும் இஎம்ஐக்குள்ளேயும் வந்து சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்காங்க. வாழ்றதுன்னா அது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி உரிமையோட தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு, தமிழ்நாட்டுடைய வளங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்காக பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஒரு உரிமை முழக்கத்தோடு பேசக்கூடிய, தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசை வந்து உருவாக்கணும். அதுக்கான ஒரு வழித்தடத்தை நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். அந்த வழித்தடத்தை பாதியில் வேலிமுள்ள வெட்டி சாத்திட்டு போக முடியாது. அப்படி போயிட்டோன்னா அடுத்த தலைமுறை சோர்ந்து போயிடும். இன்னொருத்தன் தமிழ் தேசியம் மாற்றணும்னு பேசிட்டு வந்தான் அப்படின்னா அவன் மேலே நம்பிக்கை வராது மக்களுக்கு. அதனால்
நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அது கிடையாது. ஆனால் அடுத்த தலைமுறை கையில் குறைஞ்சபட்சம் இந்த போராட்டத்தை வீரியமாக கையில் எடுத்து கொடுத்துட்டு போனால் தான் நம்மளால் முடியாட்டாலும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து அதை சாதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்குற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை அண்ணன் நடத்தி முடிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வைக்க மிக்க நன்றி. நன்றி.